Student, 12th standard chapter 3 example 3.31 discuss the nature of the roots of the polynomial. ஒரு பாலினாமல் ஈக்குவேஷன் கொடுத்தா அதை நான் டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு நேச்சுரலாக என்ன நேச்சுரல் இருக்குறாங்க எனக்கு நான் இமேஜினரி இருக்குதா, ரியல் பார்ட் ரூட்ஸ் இருக்குதா, எத்தனை ரியலாக எத்தனை இமேஜினரி ரூட் இருக்குன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அதான் செக் பண்ணு. சரி, ஓகே, அந்த மாதிரி டிஸ்கஸ் ரூலை ஃபாலோ பண்ணி செக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஹையஸ்ட் பவர் நம்ம சால்வ் பண்ண ரூட்ஸ்லாம் 2018 நான் 1950 சால்வ் பண்ண முடியாது. இப்போ டிஸ்கஸ் ரூலை ஃபாலோ பண்ணி தான் சால்வ் பண்ணணும். கொடுத்துரு ஃபங்க்ஷனை பி ஆஃப் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகும், எங்க சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே +2 ப்ளஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது, +2 ப்ளஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் +2 ப்ளஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகுது, சைன் வந்து சேஞ்ச் ஆகலை. அப்போ மைனஸ் போட்டோம், நோ சேஞ்சஸ், சைனே சேஞ்ச் ஆகும். அப்போ பாசிட்டிவ் ரூட்டே நமக்கு என்ன வரும், நாட் பாசிட்டிவ் ரூட்டே இல்லைங்க நமக்கு. ஓகே, மேக்ஸிமம். நெக்ஸ்ட் -x சப்ஜெக்ட் பண்ணுங்க. அப்போ -18 வந்து ஈவன் நம்பர், ப்ளஸ் தான் வரும். 15 வரும், அது ஈவன் நம்பர் தான், நமக்கு ப்ளஸ் தான் வரும். இதுவும் ப்ளஸ்ல வரும். நெக்ஸ்ட் என்ன வரும், இங்கேயும் ப்ளஸ் தான் வரும், இங்கே ப்ளஸ் தான் வரும். அப்போனா நமக்கு நெகட்டிவ் டேர்ம்ஸும் சேஞ்ச் ஆகலை. அப்போனா நமக்கு நாட் நெகட்டிவ் ரூட்ஸ். P(0) யூஸ் பண்ணி 0 ரூட்டான்னு செக் பண்ண போகிறோம். இங்கெல்லாம் 0 சப்ஜெக்ட் பண்ணால் என்ன வரும், 2019 மட்டும் வரும், நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 0 இஸ் ஏ நாட் ரூட். இட் ஹேஸ் நாட் ரியல் ரூட்டு. அப்போ ரியல் ரூட் இல்லைன்னா எவ்வளோ நமக்கு ஆல் ரூட்ஸ் எப்படி இருக்கும், இமேஜினரி ரூட்டாக தான் இருந்திருக்கும். ரூட்லாம் எப்படி இருக்கும், இமேஜினரி ஐ டைம்ஸ் வர மாதிரி இருக்கும், ரியல் ரூட்டே இருந்திருக்காது. அப்போ ரியல் ரூட்டு கன்சிடர் பண்ணிட்டேன், எதுவுமே ரியல் ரூட் இல்லை, ஃபுல்லாக எப்படி இருக்கும், இமேஜினரி ரூட்டாக தான் இருந்திருக்குது. அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுலேயே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 3.31 கொஸ்டின் நம்பர் 2 x⁵ - 19 x⁴ + 2x³ + 2x² + 11 = 0. கொடுத்துரு ஃபங்க்ஷன் பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறவங்க, நமக்கு சிம்பிள் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. ப்ளஸ்ல இருந்து கரெக்டாக நெகட்டிவ் வருது, ஒரு சைன் சேஞ்சஸ் ஆகுது. நெகட்டிவ் டு ப்ளஸுக்கு சேஞ்சஸ் ஆகுது, செகண்டு சேஞ்சஸ் ஆகுது. +2 +++ன்னு எடுத்துக்கோ. அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் 2. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர் 2. வெரி சிம்பிள் டாபிக் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பி ஆஃப் எக்ஸுக்கு -x சப்ஜெக்ட் பண்ணுங்க. -x⁵ நான் மைனஸ் வந்து 5 டைம்ஸ் போட்டால் மைனஸ் வரும், மைனஸ் வந்து நான் 4 டைம்ஸ் போட்டால் ப்ளஸ் ஆகிடும். முன்னாடியே மைனஸ் அப்படியே தான் இருக்குது, 4 டைம்ஸ் மைனஸ் போட்டால் ப்ளஸ் ஆகிடும். இங்கே என்ன வரும், +2 x⁴, எக்ஸுக்கு வந்து -x போட்டால் -3 டைம்ஸ் போட்டால் மைனஸ் வரும், அதை மைனஸ் போட்டோம். ஓகே, இங்கே எக்ஸுக்கு 2 டைம்ஸ் போட்டால் ப்ளஸ் ஆகிடும், அப்போ 2x ஓகே +11 = இப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் ஆகுதா பாரு, -2 மைனஸ் போகுது, -2 ஆனால் இங்கே சேஞ்ச் ஆகுது பாரு, -2 ப்ளஸுக்கு சேஞ்ச் ஆகுது, இது சைன் 1. +2 ப்ளஸ் போகுது, சேஞ்ச் ஆகலை. ஓகே, அப்போனா நம்பர் ஆஃப் என்ன வரும், சைன் சேஞ்ச் 1, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் டைம்ஸ் 1. இப்போ 0 1 ரூட்டை செக் பண்ணலாம். 0 சப்ஜெக்ட்னா 11 வருது, நாட் ஈக்குவல் டு 0. சரி, இப்போ என்ன வரும், 0 இஸ் ஏ நாட் ரூட்டு. அப்போ நம்ம நம்பர் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும், 5 ரூட்ஸ் வேணும். அப்போ அமாங் 5 ரூட்ஸ் வேணும். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்டு ப்ளஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்டு. 2 + 1 பாசிட்டிவ் 2 இருக்குது, நெகட்டிவ் 1, 2 + 1 3. அப்போ 5 ரூட்ஸில் 3 வந்து ரியல் பார்ட்டாக இருந்துச்சுன்னா திரும்பி 2 ரூட்ஸ் எப்படி இருக்கும், இமேஜினரி ரூட்டாக தான் இருந்திருக்கும். ஓகே, இதான் நமக்கு ஒரு 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.